Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சில சமயங்கள்ல நம்ம மிக்ஸி ஜார்ல ரொம்ப கம்மியான குவாண்டிட்டில பொருட்கள் போட்டு அரைக்கும்போது அது சரியாவே அரைப்படாது. அதுக்கான சரியான டிப் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சிருக்கேன். இத பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்கும்போது அது சரியாவே அரைப்படாது. ஒண்ணும் பாதியுமா தான் அரைப்படும். இப்போ நம்ம இத ஒரு கடாயில எண்ணெய்லாம் சேர்க்காம லைட்டா வறுத்து விட்டுக்கலாம். இது ரொம்ப வறுபடணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. லைட்டா வறுபட்டா போதும். இந்த மாதிரி ஓரளவுக்கு வறுபட்டதும் இதை நம்ம ஆற வச்சுட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி சூடாகவும் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கம்மியான குவான்டிட்டின்றதுனால சூடாக மிக்ஸி ஜாரில் சேர்க்கும்போது ஒன்றும் ஆகிடாது. இப்போ நான் இதை லைட்டாக ஆற வச்சுட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. டைம் இல்லாட்டி அப்படியே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நான் அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது அரைச்சாச்சு. இதை ஒரு பிளேட்க்கு நான் உங்களுக்கு மாற்றி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இது மொத்தமாகவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இந்த பொடி இருக்கும். ரசப்பொடின்றதுனால நான் இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு சாம்பார் பொடியாக இருந்தால் இன்னுமே நீங்கள் ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். சில சமயங்களில் சாம்பார் பொடியோ ரசப்பொடியோ நம்ம செய்து வைத்திருந்தது காலியாகிட்டு இருக்கும். அந்த டைமில் நம்ம வறுக்காமல் போட்டு அரைச்சோன்னா சரியாக அரைப்படாது. அதனால் இந்த மாதிரி ஒன் டைம் வறுத்துட்டு அரைச்சிங்கன்னா நல்லா ஃபைன் பவுடராக நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.